அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர் வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயி, நடுத்தர குடும்பத்தில் இருந்த மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படித்தார்கள். அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சிருக்குது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் சரி, ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? இன்னைக்கு கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, திறக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக 1 வருஷம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், சக்கரை எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 1 வருஷம் கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்பொழுது தைப்பொங்கல் வந்தது. கிராமத்திலிருந்து நகரம் வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தமிழுடைய சிறப்பான பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் மாமா கொடுத்தோமா இல்லைங்களா? எப்ப ₹1 வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் ₹1 இல்லாம ஆட்சி செய்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய திருநாட்டிலேயே இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.